மணி என்னாச்சு? இந்த மாதிரியே படுத்துக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? பிரபு எந்திரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு முன்னுக்கு அந்த மாங்காய் இலையெல்லாம் கட்டுப்போ. சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். பிரபு குளிச்சிட்டியா? மேலே இருக்கிற தட்டெல்லாம் கொஞ்சம் கழுவ ஆரம்பிங்க. ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்கீங்க? இங்கே வீட்டில் இருந்தால் வேலை சொல்லி சாவடி பையங்களா? தெரியும்டா, எனக்கும் அதே கதை தான். வா அடிச்சிடலாம். சரி, நீங்களாம் நம்ம யூஸ்வல் பாட்டுக்கு வந்துருங்க. நான் நைஸ் அப்படி விளையாடுறேன். ஓகே? டே எங்கடா கிளம்பிட்டேன்? சொன்ன வேலையை எதுவுமே முடிக்கல. அம்மா, ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகிறோம்மா. நாளைக்கு தீபாவளி. தெரியும்மா, வந்துடுவேன். எனக்கு என்னன்னு கேளுங்க. வெளியே கிளம்பிட்டாரா? ஏண்டா தீபாவளி அதுமா ஒண்டியா அம்மா எவ்வளோதான் வேலை செய்வாங்க? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவன் பேச்சை கரண்ட் இரண்டா. பா, அவங்க ஏதாவது இப்படி தான்ப்பா விளையாடிட்டு இருப்பாங்க. முக்கியமான வேலை இருப்பா, போயிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் எல்லாரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் அவளும் சொல்லுவா. ஐயோ, சரி வா, வந்து இதை புடி வா. சரி விடுமா, அவன் இப்போ வந்துடுவான். நம்ம வேலையை பார்ப்போம் வா. பிரபு விறுவிறுன்னு போய் குளிச்சுட்டு மாங்காய் இலையெல்லாம் போய் வாசல்ல கட்டுப்போ. சீக்கிரம். கனவா? பிரபு குளிச்சிட்டியா? மேலே இருக்கிற தட்டெல்லாம் எடுத்து கழுவ ஆரம்பி. ஹலோ, சொல்கிறா. டே மச்சி, எங்கடா இருக்கீங்க? இங்கே வீட்டில் இருந்தால் வேலை சொல்லி சாவடி பையங்களா? தெரியும்டா, எனக்கும் அதே கதை தான். வா அடிச்சிடலாம். சரி, நீங்களாம் நம்ம யூஸ்வல் பாட்டுக்கு வந்துருங்க. நான் நைஸ் அப்படி விளையாடுறேன். ஓகே? பிரபு எங்க கிளம்பிட்ட? சொன்ன வேலையை ஒன்றும் முடிக்கல. மா, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு தீபாவளிடா. தெரியுமா? போயிட்டு என்னங்க என்னன்னு கேளுங்க. வெளியே கிளம்பிட்டாரா? தீபாவளி அதுமா ஒண்டியா அம்மா எவ்வளோதான் வேலை செய்வாங்க? ஒரு நாளாச்சும் அவன் பேச்சை கரண்ட் இருக்க வேண்டியதானே? பா, அவங்க எப்படி தான் ஏதோ விளையாடிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். கனவுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிரபு விறுவிறுன்னு போய் குளிச்சுட்டு மாங்காய் இலைய போய் வாசல்ல கட்டுப்போ. சீக்கிரம். கனவுலையா?
நடந்தே திரும்ப திரும்ப நடக்குது. சரி போய் குடிப்போம். குளிக்க போனேன் மறுபடியும் குளிக்கிறேண்ணா. சம்திங்ஸ் ராங். பிரபு குளிச்சிட்டியா? மேல இருக்கிற தட்டெல்லாம் எடுத்து கழுவ ஆரம்பி. அம்மா இது என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்க தானே? ஏற்கனவே சொன்னா தூக்கம் ஒன்றும் தெரியலையா? சொன்ன வேலையை போய் செய்யி. என்னடா அது சொன்னாங்க. ஹலோ சொல்றாவா? டேய் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. மீட் பண்ணலான்னு சொன்னியா? எப்படா சொன்ன? இப்பதான் சொல்றேன். இப்போதான் சொல்றேண்ணா. இல்லடா ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான். சரி எங்கடா இருக்கீங்க? வீட்டில். சரி நீ உடனே கிளம்பி நம்ம பாட்டுக்கு வந்துடு. நானும் இப்போ வழியாக வரேன். சரியா? ஓகே ஓகே. டேய் எங்கடா கிளம்பிட்ட? மா ஒரு அவசரமான வழியா வெளியே விட்டு வந்துடுறேன். நாளைக்கு தீபாவளிடா. தெரியுமா? போயிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னன்னு கேளுங்க. வெளியே கிளம்பிட்டாரா? ஏண்டா தீபாவளி அதுவுமா? உண்டி அம்மா எவ்வளோ நேரம் தான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதானப்பா? தெரியுது தானே? அப்போ அம்மாவுக்கு உதவியாக இருக்க வேண்டியதானடா? பா ஒரு முக்கியமான வேலை பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறேன். டேய் அப்போ நேற்று நடந்துச்சு இன்னைக்கும் அதே மாதிரி நடக்குதா? ஒரு நாள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதா? புரியலையே. இந்த பாதையில் போட்டா அந்த பாதையில் போட்டா ஒருவேளை அந்த பாதை சரியில்லையோ? பரவாயில்ல இந்த பாதையில் போ. அங்க பார்த்த அதே தாத்தாவா? என்னையா இன்னும் எத்தனை வாட்டி நிக்காம போயிட்டே இருக்க போற? தாத்தா அப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்குதா? என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? என்ன ஏன் கூப்பிட்டீங்க? நாளைக்கு தீபாவளி. என்னமோ அவசரமா போயிட்டே இருக்க. ரொம்ப முக்கியமான வேலையோ? அது எதுக்கு உங்களுக்கு? நானே நடக்கிறது ஒன்றும் புரியாம குழம்பி போய் கிடக்குறேன். இதுல நீங்க வேற. என்ன குழப்பம்? செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சா எதுக்கு திரும்ப திரும்ப செய்யணும்? செய்ய வேண்டியதா? நான் என்ன சரியா செய்யல? பிரபு. பிரபுவா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும்பா. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு 5 வயசு இருக்கும்போது தீபாவளிக்கு நீ என்ன பண்ண? 5 சார் என்ன பண்ணிருப்பேனா? காலை எழுந்திருப்பேன், அப்பா என்ன தைச்சிடுவாரு, குளிப்பேன், அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடுவேன், அப்புறம் டிவியில் ஏதாவது படம் போட்டிருப்பான், படம் பார்ப்பேன், அப்புறம் பட்டாசு வாங்கி வச்சிருப்பாங்க, பட்டாசு அடிப்பேன், சந்தோஷமா கொண்டாடுவேன். அவ்வளோதான் தீபாவளி. வீட்டு வேலை ஏதாவது? வீட்டு வேலையா? அது எதுக்கு நான் செய்யணும்? நான் சின்ன பையனாச்சே. அது வீட்டில் அம்மா அப்பாவே செஞ்சிருவாங்க. எனக்கு சந்தோஷமா கொண்டாடுறதோட சரி. ஒரு வேலை உங்க அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் தீபாவளி கொண்டாடினாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப அதே தான் நீ உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற. அவங்க சந்தோஷமே நீ அவங்களோட இருக்கிறது தானே. அவங்க வயசான காலத்துல அவங்கள விட்டுட்டு இந்த தீபாவளி டைம்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்க.
ஐயோ, இந்த வெளி உலகத்துல உனக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கலாம், ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு நீ தாயா முதல் சந்தோஷம். ஐயோ தாத்தா, இப்ப எதுக்கு சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா அம்மாவே ஒண்ணும் சொல்லல, நீங்க யாரு? நான் யாரா? ம். தாத்தா, சிரிக்கிறது நிப்பாட்டிட்டு இந்த நாள்ல இருந்து எப்படி வெளியாகுதுன்னு தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. அதான் சொன்னனே, செய்ய வேண்டியத முதல்ல சரியா செஞ்சுட்டா மறுபடியும் மறுபடியும் என்னத்துக்கு செய்யணும்? ஆ? போப்பா, போய் உன் பெத்தவங்களை போய் சந்தோஷமா பார்த்துக்கோ போ. ஏன் தாத்தா இப்படி சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் வேற உங்ககிட்ட வந்து பேசினா சொல்யூஷன் கிடைக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படியாவது போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். சும்மா பேசிக்கிட்டு. பிரபு, விறுவிறுன்னு போய் குளிச்சுட்டு மாங்காய் இலைய போய் வாசல்ல கட்டு போ. எத்தனை வாட்டிடா, எத்தனை வாட்டி? ஹலோ டேய், யூஸ்வலா நம்ம பாட்டுக்கு வந்துரு. டேய் பிரபு, குளிக்காம எங்கடா கிளம்பிட்டேன்? மா, ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. டேய் கொஞ்சம் பொறுப்பாருடா, நாளைக்கு தீபாவளி. ஐயோ மா, எப்ப பார்த்தா வீட்டுல அது செய்ய சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்கீங்க. நான் வேலை செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுமா? நான் என்ன ஃபேஸ் பண்றேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? டேய் பிரபு, பா, நான் முக்கியமான வேலையை வெளியே போறேன், நைட்டு தான் வருவேன். சரி சரி வா, அவன் பேசுனதை சீரியஸாக எடுத்துக்காத. சரி சரி, நீ அழுவாத. அவன் ஏதோ அவசரமாக போகிறான் போல இருக்கு. அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத, சரியா? மா, மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல போடா. நான் என்ன உன்னை வேலை செய்யறதுக்காகவா இருக்க சொல்றேன்? நீ இருந்தா தாண்டா எனக்கு சந்தோஷம். இந்த வெளி உலகத்துல உனக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கலாம், ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு நீ தாயா முதல் சந்தோஷம். சரிம்மா, சரி, நீங்க என்ன வேலை செய்ய சொல்றீங்களோ நான் செய்யறேன். எனக்கு உங்க சந்தோஷமோ அப்பா சந்தோஷமோ தான் முக்கியம், சரியா? பா, வாங்கப்பா, என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? வந்து வேலை செய்யுங்க. ஏதாவது உட்காந்துட்டு இருக்கேண்ணா. அது சரி, போயிட்டு போகுது. இவனுங்களா? ஐயா, போய் முதல்ல ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். போனாதான் வரமாட்டேனே. போயிட்டு படையல் போடுறதுக்குள்ள வந்துடு, என்ன? சரிப்பா. எங்கேயும் இல்லை. ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ? அங்கே போய் பார்ப்போம். என்ன இங்கேயும் காணாம வர?
கொண்டு போனாரோ தெரியலையே. சரி, போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவோம். எவ்வளோ நேரம்டா? அது ஒரு பெரிய கதை மச்சான். அதுக்கு கால் பண்ண திரும்பி எடுக்க மாட்டியா? அது இதாண்டா நடந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. அது உனக்கு சொன்னா புரியாது மச்சான். சரி, இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? டேய், தீபாவளி ஈஃப்டா. அதுக்கு டேய், அதுக்கா? இன்னைக்கு தீபாவளி ஈஃப்டா. இன்னைக்கு வெளியே போனோம், மோட்டரில் சுற்றணும், அப்புறம் குடிப்போம், அப்புறம் பொண்ணுங்களை சைட் அடிச்சு ஜாலியா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னடா, விடிஞ்சா தீபாவளிடா. இதெல்லாம் தீபாவளியே இல்லைடா. அப்புறம் நம்ம பாட்டுக்கு இப்படி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அம்மா அப்பாலாம் வீட்டில் நம்ம இல்லைன்னா யாருக்கு ஒரு தீபாவளி கொண்டாடுவாங்க சொல்லு? டேய், என்னடா பூமர் ஆகிட்டியா? பூமரா? ஆடா போங்கடா. இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்ததுக்கே அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷன்றதை நான் பார்த்துட்டேன்டா. இந்த சந்தோஷம் எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காது. அப்புறம் ஏன்டா வந்த? அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு. வீட்டுக்கு போங்கடா, போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கூட இருங்க. அப்போ தெரியும் நான் எதுக்கு சொன்னேன்னு. பா சரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு. பா, பாட்டி பக்கத்தில் இவர் தான் உன் கொள்ளு தாத்தா. தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன், அவரோட ஃபோட்டோவை பார்த்தேன். நம்மக்கிட்ட இல்லைன்னு ஒரு ஃபோட்டோ செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். இவரெல்லாம் இருந்தப்போ தீபாவளி சும்மா திருவிழா மாதிரி இருக்கும். சரி வா, சாமி கும்பிடுவோம். தாத்தா, இதெல்லாம் உன் வேலை தானா? இதுக்கு தான் என்னை எத்தனை வாட்டி ரிப்பீட் மோட்டில் போட்டியா? ஆனால் நீ ஒரு வகையில் பண்ணதும் நல்லது தான் தாத்தா. எனக்கு என்னமோ இப்போ தான் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ் தாத்தா. ஐயோ, மறுபடியும் அதே நாளா? இல்லையா, சட்டக்கரை வேற மாதிரி இருக்கே. டேட்டு மாறி இருக்கு. டேட்டு மாறிச்சா? அடுத்த நாள் தாண்டமா? தாத்தா, அப்புறம் என்னங்க, எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி தான். என்னதான் வெளி உலகத்தில் நிறைய சந்தோஷம் இருந்தாலும் நம்மளையே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம அப்பா அம்மாவுக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க அவங்க தானே. யோசிச்சு பாருங்க. எல்லோருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.